இந்த ஹாரர் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலி வரும்போது எல்லாம் உங்கள் கழுத்தில் பேய் உட்காந்துருக்கோன்ற எண்ணம் கண்டிப்பாக வருங்க. 90s கிட்ஸை எல்லாரையுமே பயங்கரமாக மிரள விட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் படம் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த படம் 2007 ரிலீஸ் ஆன ஒரு பக்காவான ஒரு தமிழ் ஹாரர் படங்க. ஏன் இந்த படத்தை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா 90s கிட்ஸ் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜென்சிஸ் கிட்ஸு இந்த படத்தை பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த படத்தை நான் சொல்கிறேன். எனக்கு கழுத்து வலி வரும்போது எல்லாம் ஒவ்வொரு தடையும் என் கழுத்துலையும் இந்த மாதிரி ஏதோ பேய் இருக்கோ அப்படின்னு என்ன பயங்கரமாக இந்த படம் யோசிக்க வச்சிருக்கீங்க. தரமான படம். படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப். ஒரு நாள் அவரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் ஈசிஆரில் காரில் போகிறாங்க. போகிற வழியில் ஒரு பொண்ணு அவங்க காரில் ஏற்றிடுறாங்க. யாரும் இல்லாத பார்த்து அந்த பொண்ணோட உடம்ப ஓரமாக தூக்கி போட்டுட்டு அவங்க மூவ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எங்கெல்லாம் போயிட்டு அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரோ அந்த ஃபோட்டோ எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அடிக்கடி பயங்கரமாக கழுத்து வலி வருது. அதெல்லாம் என்னங்கிறத போயிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறாரு. ஆனால் எல்லாமே அவருக்கு நார்மல்னு வருது. ஸோ அதனால அந்த ஃபோட்டோவில் வர்ற அந்த உருவம் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் போகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த உருவம் யாரு, ஏன் அவருக்கு அடிக்கடி கழுத்து வலி வருது, எதனால நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுன்றத பயங்கரமாக கிளைமேக்ஸில் செம்ம ட்விஸ்டோட ரிவீல் பண்ணியிருப்பாங்க. படத்தோட பேர் சிவி. இன்னைக்கு நைட்டு உங்களை மிரள விடுற மாதிரி ஒரு ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை